எல்லாருமே தெரியல. வெல்கம் பேக் டு அவர் சேனல் எம்ஜே டாக்ஸ். இன்னைக்கு எங்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷ்பா தியேட்டர் அதுக்காக நாங்கள் போயிருக்கோம். போயிட்டு படம் பார்த்து வியூ சொல்றேன். ஹாய் ஃபோக்ஸ், ஃபைனலாக மூவி பார்த்துட்டு வந்துட்டோம். புஷ்பா 2 பயங்கரமாக இருக்குது. ஆனால் அதே தான், இது வந்து தக்கதில் தான் நிறையா மாஸ் சீன்ஸ் இருந்துச்சு, கூஸ் பம்ப்ஸாக நிறையா சீன்ஸ் இருந்துச்சு. அந்த டைட்டில் ரிவீல் பண்ண போஸ்டர் ரிவீல் பண்ணாங்களா ஃபஸ்ட்டு புஷ்பா 2ன்ட்டு, அந்த சீக்வன்ஸ் வர இடம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அந்த சேலை கட்டுற சீன்லாம் கிளைமேக்ஸ் அதை விட பயங்கரம். எப்படா அப்படி யோசிச்சா ஃபைட் சீக்வன்ஸு அப்படின்ற மாதிரி இருந்தது. நிறையா விஷயம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தானுங்க. கிசிக் சாங் வந்து கேட்கவும் நல்லா இருந்தது, பார்க்க அதை விட பயங்கரமாக இருந்தது. ஸ்ரீலீலா சரியான டான்ஸ். அல்லு அர்ஜுன் படம்னால டான்ஸ் ரொம்ப இதுவாக இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இதுலேயும் எனக்கு தெரிஞ்சு பார்ட் 1 விட இதில் டான்ஸ் சீக்வன்ஸ் அவருக்கும் அதிகமாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. படமும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஹை பட்ஜெட் மூவின்றத ஆஸ் யூஷுவல் காமிச்சிட்டாங்க. அதில் ஒரு சீக்வன்ஸ், அந்த கட்டையை கடத்துகிற சீக்வன்ஸ், ஒரு லாரியில் வச்சு கடத்துகிற சீக்வன்ஸ் வந்து அதுவுமே ஐடியாலஜியாக பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக, அந்த விஷுவலாக ஸ்டன்னிங்காக இருந்தது. இன்ட்ரோவாக இருக்கட்டும், ஃபைட் சீக்வன்ஸ், படத்தில் வர ஒவ்வொரு ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஃபகத் ஃபாசிலாக இருக்கட்டும், அண்டு இது ஒரு லீடோட முடிச்சிருக்காங்க, அந்த லீடாக இருக்கட்டும். ஆனால் அந்த லீட்லாம் கெஸ்ஸிங் தான், நிறைய விஷயம் கெஸ்ஸிங்கில் தான் இருந்துச்சு. ஆனால் படம் பார்க்கும்போது ஒரு 3 hours மேலே தான் போகுது படமும், ஆனால் அந்த ஃபீல் எங்கேயுமே வரல. கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் தான் லைட்டாக கொஞ்சம் நாடகம் மாதிரி லைட்டாக இழுத்தாங்க, அது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லாஸ்ட் கிளைமேக்ஸு, அந்த சேலை கட்டுற சீனு, பிஜிஎம் எஸ்பெஷலி சாம் சிஎஸ் சொல்லணும், அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் எனக்கு தெரிஞ்சு இன்னும் பூஸ்டப் ஆகிருக்கு போல கிளைமேக்ஸில் வரதெல்லாம். நீ எதனா சொல்லணுமா? அதான் பிஜிஎம்க்குலாம் நான் அடிமை ஆயிட்டேன். அப்படியே வேற மாதிரி இந்த அந்த ஒரு சாங் வந்தது பாரு, அந்த ஊ சொல்றியா மாமா வந்து அப்படியே வந்து யார் நிலாவாது, நிலா, அவங்க சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து நிலா மாதிரி ஒரு பொண்ணு கட்சி நான் வானத்துக்கே போயிடுவேன். இது மாதிரிதான் இதெல்லாம் பேசுவான். அதெல்லாம் விட்டுட்டு படத்துக்குள்ள வந்தீங்கன்னா படம் ஃபுல் ஃபிளெஜ்டா சூப்பர்பா. அதான் எனக்கு தெரிஞ்சு பக்காவா பார்ட் 2 படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா KGF 2 எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான ஒரு இது இருந்தது. அதுக்கப்புறம் இதுவுமே எனக்கு தெரிஞ்சு பக்காவான பார்ட் 2 படமா இருக்கு. ஆனால் இதுக்கு அடுத்து ஒரு லீடு இருக்கு, அது தேவையில்லையோ, இதோடய முடிச்சிருக்கலாமோன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பார்ப்போம், அது வரும்போது தான் தெரியும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் நிறைய அன்வான்ட் சீன்ஸும் கொஞ்சம் இருந்தது தான். பட் ஆனால் ஓகே, பயங்கரம். அந்த ஆளு ஒரே ஒரு போட்டோக்காக ஒரு விஷயத்த பண்றது வந்து ரொம்ப பயங்கரம் தான். ஆனா அவன் சொன்ன மாதிரிதான், ஜவா சொன்ன மாதிரிதான், ஆனா ரியல் லைஃப்ல அப்படிலாம் நடக்காது. அதேதான் சொல்றேன், அந்த மாதிரிதான் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா இப்ப படத்தை பாருங்க, நல்லா என்ஜாயபிளா இந்த சாட்டர்டே சண்டேல பக்காவான ஒரு ஆக்ஷன் என்டர்டெயினா கண்டிப்பா இருக்கும். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. டாடா.